هو الحبيب الذي ترجى شفاعته لكل هول من الأهوال مقتحم. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين عدد خلقه وزنة عرشه ورضا نفسه ومداد كلماته. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. أشهد أن لا إله إلا الله وأستغفر الله وأسألك الجنة وأعوذ بك من النار. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் துவக்கம். அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளும்படி, வாழ்வின் எல்லா நிலைகளிலும் தக்வாவுடைய வாழ்க்கையை மேற்கொள்ளும்படி முதலாக எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்து கொள்கிறேன். ரப்புல் ஆலமீன் ரமலான் மாதம் முழுவதும் பகல் காலங்களில் நோன்பு நோற்கவும், இரவு காலங்களில் நின்று வணங்கவும், பல ரமலான்கள் கிடைக்கவும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானார். இன்று சூரத்துல் அராஃப் ஓதப்பட்டது. அராஃப் என்றால் யார்? அராஃப் வாசிகள் என்பவர்கள் யார்? குர்ஆனுடைய தஃசீரில் நாம் இதை விளங்கிக் கொள்ள வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. ஒரு மனிதன் இறந்துவிட்டால் கியாமத் நாளிலே மனிதர்கள் 3 நிலையாக இருக்கிறார். குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத். அல்லாஹ் சொல்கிறான், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும். ஃபைன்னமா துவஃபௌன உஜூரக்கும் யௌமல் கியாமா. உங்களுடைய அமல்களுக்குண்டான கூலியை நிரப்பமாக நீங்கள் கியாமத்திலே கொடுக்கப்படுவீர்கள். ஃபமன் ஸுஹ்ஸிய அனின் நாரி வ உத்கிலல் ஜன்னா ஃபக்கத் ஃபாஸ். நரகத்தை விட்டு வெளியாக்கப்பட்டு சொர்க்கத்தில் நுழைவிக்கப்பட்டால் அவன்தான் வெற்றி பெற்றான் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே நரகத்திலிருந்து விடுதலையானால் மட்டும் பத்தாது, எங்கேயும் போகணும், சொர்க்கத்துக்கும் போகணும். சில நசீப் உள்ளவர்கள் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க, அவங்கெல்லாம் சொர்க்கவாசி. அல்லாஹ் பாதுகாக்கணும். சில பேர் நரகத்துக்கு போவாங்க, அவங்க நரகவாசி. 3வது ஒரு வகையில் இருக்குது, இவங்க சொர்க்கத்துக்கும் போக மாட்டாங்க, நரகத்துக்கும் போக மாட்டாங்க, நடுவில் இருப்பாங்க. இவங்க தான் அஸ்ஹாபுல் ஆராஃப், ஆராஃப் வாசிகள் என்று அறியப்படுகிறார். இந்த ஆராஃப் வாசிகள் யார்? சொர்க்கத்துக்கு போகிறது யாருன்னு நமக்கு தெரியும் ஓரளவுக்கு பொதுவாக. நரகத்துக்கு போகக்கூடியவங்க யாருங்கிறது நமக்கு தெரியும். ஆராஃப் வாசிகள் யார்? சொர்க்கத்துக்கும் போகாமல் நரகத்துக்கும் போகாமல் நடுவில் தொங்கிக்கிட்டு நிற்கக்கூடியவங்க, நடுவில் நிறுத்தப்படக்கூடியவங்க. இவங்க யார்? அதை பற்றி அல்லாஹ் இந்த விரிவாக சொல்கிறான். சொர்க்கவாசிகளை பற்றியும் சொல்கிறான், அஸ்ஹாபுல் ஜன்னாவை பற்றியும் சொல்கிறான், அஸ்ஹாபுல் நார் நரகவாசிகளை பற்றியும் சொல்கிறான், அஸ்ஹாபுல் ஆராஃப் ஆராஃப் வாசிகளை பற்றியும் அல்லாஹ் சொல்கிறான். நாளை கியாமத்து நாளையில் நாம் செய்த அமல்கள் நிற்கப்படும். அப்படி நிற்கப்படும் பொழுது ஃபமன் ஸகுலத்து மவாஸீனுஹு ஃபௌலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். நன்மையின் தட்டு கணக்கு விட்டால் அவர்கள் ஜெயசீலர்கள், வெற்றி பெற்றவர்கள். அவங்க எங்கே போயிடுவாங்க? ஒமன் ஹஃபத்து மவாஸீனுஹு, அவனுடைய அந்த நன்மையின் தட்டு எடை குறைஞ்சிருச்சு. நன்மையின் தட்டு எடை குறைஞ்சிச்சுன்னு சொன்னால் அப்போ என்ன அர்த்தம்? பாவத்தின் அந்த தட்டு கூடிடுச்சுன்னு அர்த்தம். ஒமன் ஹஃபத்து மவாஸீனுஹு ஃபௌலாயிக நஷ்டவாளர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்போ சொர்க்கத்துக்கு போகணுமானா நன்மையின் தட்டு கூடணும்.
நரகத்துக்கு போகக்கூடியவங்க யாருன்னா பாவத்தினுடைய அந்த கணக்கு கூடணும், அவங்க தான் நரகத்துக்கு போவாங்க, இவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க. இப்போ ஒரு சில பேர் இருக்கிறாங்க, அதை நிறுத்து பார்த்ததில் அந்த மீசான் தராசில் இவங்க நன்மைகளும் வைக்கப்பட்டது ஒரு தட்டில், அவங்களுடைய பாவங்களே வைக்கப்பட்டது இன்னொரு தட்டில். ஏதாவது ஒன்று இறங்கணும்ல, ஏதாவது ஒன்று இறங்கினாத்தானே அதை வச்சு முடிவு செய்ய முடியும். நன்மையின் தட்டு கணக்கு விட்டால் சொர்க்கம், அல்லது பாவத்தின் தட்டு கணக்குச்சுன்னா நரகம். இது என்னென்னா ரெண்டு சமமாக நிற்கிது. நன்மையின் தட்டும் பாவத்தின் தட்டும் கீழே மேலே போகலை, சமமாக நிற்கிது. இவங்க தான் ஆராஃப் வாசிகள். இவங்க சொர்க்கத்துக்கும் போக மாட்டாங்க, நரகத்துக்கும் போக மாட்டாங்க. ஏன் சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்க அப்படின்னா நன்மை செய்திருக்காங்கல்ல, பாதி அளவு நன்மை செய்திருக்கிறாங்க, ஓரளவுக்கு 50-50. இவங்க நரகத்துக்கு ஏன் போக மாட்டாங்கன்னா நன்மை இருக்குது, சொர்க்கத்துக்கு ஏன் போக மாட்டாங்கன்னா பாவம் இருக்குல்ல. அல்லாஹ் ரொம்ப நீதமான, அவன் நீதத்தின் பிறகு அவன் என்ன செய்தாலும் அது நீதம் தான். அம்மா ரப்புக்க வல்லாமில் அல்லாஹ் யாருக்கு என்ன செய்யறதில்லை, அநியாயம் செய்யறதில்லை. அவன் என்ன செய்தாலும் அது என்னதான். பொதுவான விதி என்னன்னா, ஒரு நல்லவனுக்கு நரகத்தில் போட முடியுமா, போட்டாலும் அது அல்லாஹ்வுடைய நீதி தான். ஒரு பாவியை சொர்க்கத்துக்கு அனுப்பினாலும் அதுவும் அல்லாஹ்வுடைய நீதி தான். இப்போ நம்ம சொர்க்கத்துக்கு போகிறோம், அதில் நமக்கு சொர்க்கத்தை நசி பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொர்க்கத்தை நசி பார்க்குறான்னா அது அவனுடைய ரஹமத்தை கொண்டு தான் அது கிடைக்குமே தவிர சட்டம் நியாயம்னு பார்த்தா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்ம என்ன அந்தளவுக்கு அமல் செய்து கிழிச்சிட்டோம், அப்படி கொண்டு அமைச்சது நம்ம கிழிக்கலை. அப்படி கிழித்தவர்கள் நிறைய பேர் இருக்கலாம். யாராக இருந்தாலும் எவ்வளோ தான் அமல் செய்தாலும் எவருமே சொர்க்கத்திற்கு அமலை கொண்டு போக முடியாது. இல்லை இந்திய அகடுக்கும் இவங்களில் யாரும் வெற்றி பெற மாட்டார்கள். அமலை கொண்டு வெற்றி பெற மாட்டார்கள். இல்லா இது அம்மதல்லாஹு ரஹ்மதி, அல்லாஹ் அவனை தன்னுடைய ரஹமத்தை கொண்டு புரிந்து கொண்டானே தவிர. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயிஷா நாயகி அநேகமாக ஞாபகம் சரியாக இருந்து ஆயிஷா நாயகி கேட்குறேன், யாரும் சொல்ல நீங்களும் அப்படி தானா அப்படின்னு கேட்குறேன். நானும் அப்படி தான். இல்லா இது அம்மதினி அல்லாஹு ரஹ்மதி, அல்லாஹ் என்னையும் அவனது ரஹமத்தை கொண்டு புரிந்து கொண்டாலே தவிர யாரும் என்ன செய்ய முடியாது, சொர்க்கத்துக்கு போக முடியாது. அப்போ சொர்க்கத்துக்கு போகிறது அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு தான். கேள்வி கணக்கு கேட்பான் அல்லாஹ், ஆனால் பிடிக்கணும்னு நினச்சா ஒருத்தரும் நம்ப முடியாது. புகார் ஷரீஃபில் ஹதீஸ் வருது, ஃபமன் நூகிஷ உஸிப ஃபமன் ஹூசிப கத ஹலக. ஒருத்தன் கேள்வி கணக்கு விசாரணைக்கு உள்ளாக்கப்பட்டாலே அவன் செத்தான், அவன் அதாவது தாங்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கேள்வி கணக்கு கேட்டு நம்ம ஒன்றுக்குமே என்ன செய்ய முடியாது, சட்டப்படி சொர்க்கத்துக்கெலாம் போக முடியாது. ஏன்னா அவன் செய்த நியமத்துகள் அளவிட முடியாமல் இருக்கிறது. நாம் செய்த இபாதத்து அதுக்கு ரொம்ப கொசுறு இல்லையா. அதனால் நம்ம அமலை கொண்டு நம்ம என்ன செய்ய முடியாதுங்க. அதனால தான் சொன்னாங்க, அதான் அல்லாவா பார்த்து கேள்வி கணக்கு இல்லாமல் என்ன செய்யணும், அல்லது அல்லாவா பார்த்து லேசாக கேள்வி கேட்கணும். இல்லைன்னா அவ்வளோதான். பிடிக்கணும்னு நினச்சா ஆரம்பிச்சிடும். இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் வந்து நம்மளை பிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கிட்டா என்ன செய்ய, அவன் பிடிக்கணும்னு நினச்சா நோண்டுவான்ல, நோண்டுன்னா அவ்வளோதானே, தப்ப முடியாதுல்ல. அது மாதிரி அதை விட மேலானதாக இருக்கும். ஆக ரப்புல் ஆலமீன் நம்மளை சொர்க்கத்துக்கு நசீபாக்கணும். எதை கொண்டு, ரஹமத்தை கொண்டு தான் அல்லாஹ் நமக்கு நசீபை கொடுக்கணும். இப்போ நன்மையுடைய தட்டும் அதே மாதிரி பாவத்தின் தட்டும் சமமாக ஆகிவிட்டது என்றால் மன் சபத் ஹசனாத்துஹு வ செய்யிஆத்துஹு ஃபஹுவ அஸ்ஹாபுல் அராஃப். நன்மையும் தீமையும் சமமாக ஆகிவிட்டால் அவங்க தான் யார், ஆராஃப் வாசிகள். இவங்க சொர்க்கத்துக்கும் போக மாட்டாங்க, நரகத்துக்கும் போக மாட்டாங்க. இவங்க சொர்க்கத்தையும் பார்ப்பாங்க, நரகத்தையும் பார்ப்பாங்க. சொர்க்கத்தில் உள்ளவர்களையும் பார்ப்பாங்க, நரகத்தில் உள்ளவர்களையும் பார்ப்பாங்க. ஒனாதவ் அஸ்ஹாபுல் ஜன்னா, சொர்க்கவாசிகளை பார்த்து சொர்க்கவாசிகளே சலாம் சலாம் அலைக்கும் சொல்லுவாங்க. ஆனால் வஹும் லம் யதுகுலுஹா அன் சலாமுன் அலைக்கும் லம் யதுகுலுஹா. சொர்க்கவாசிகளை பார்த்து சலாம் சொல்லுவாங்க, ஆனால் சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்க. வஹும் யத்மஊன், ஆனால் ஆசை இருக்கும், இருக்காதா?
அவங்கெல்லாம் பார்த்து சுகமாக இருக்கிறாங்க, சொகுசாக இருக்கிறாங்க, நமக்கு என்ன செய்ய முடியலையே, அந்த நசீபு நமக்கு இல்லையே அப்படிங்கிற ஒரு ஆசை, சொர்க்கத்துக்கு போகணுமேங்கிற ஆசை இருக்குமே தவிர என்ன செய்ய மாட்டாங்க, சொர்க்கத்துக்கு. இந்த பக்கம் நரகவாசிகளை பார்ப்பாங்க. வைதா ஸரிஃபத் அப்சாருஹும் தில்காஹ அஸ்ஹாபின்னார். வைதா ஸரிஃபத், அவங்களுடைய பார்வை நரகவாசிகள் பக்கம் திருப்பப்பட்டு விட்டால் பயம். ரப்பனா லா தஜஅல்னா, ரப்பே இந்த லாலிம் அக்கிரமக்கார கூட்டத்தாரோடு என்னை என்ன செய்து விடாது, சேர்த்து விடாத ரப்பே என்று துவா செய்வார். இப்போ இது அண்டாங்கட்டான் பேரணாம்பட்டா மாதிரி சொர்க்கத்துக்கும் போகாமல் நரகத்துக்கும் போகாமல் நடுவில் நிற்கிறவங்க இவங்க தான் யாருங்க, ஆராஃப் வாசிகள். இந்த ஆராஃப் வாசிகள் சில பேரை நம்ம வழங்கணும். இதில் யாரெல்லாம் இந்த பட்டியலில் சேருவாங்க, யாரெல்லாம் இவங்கள பட்டியலில் சேருவாங்க அப்படின்னா ஹதீஸில் வருது. என்ன ஹதீஸில் வருது? நம்ம ஏற்கனவே ஒரு ஹதீஸ் சொன்னோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதரை கண்டிச்சாங்க. ஒருவர் ஷஹீத் ஆயிட்டார், அல்லாஹ்வுடைய பாதையில் உயிர் தியாகம் பண்ணியிருக்கிறார், இரத்த சாட்சி. அவரை பார்த்து இன்னொரு சஹாபி சொன்னார், சௌபனம் சொர்க்கவாசி, சொர்க்கத்துக்கு போயிட்டாரு அப்படின்னு சொன்னப்போ அந்த சஹாபியை கண்டித்தார். உனக்கு தெரியுமான்னு கேட்டான். அவர் சொர்க்கத்துக்கு போயிட்டான்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டான். ஒரு வேளை ரெண்டு காரியம் சொல்கிறாங்க. அதில் ஒரு காரியம் என்னென்னா, தேவையில்லாத பேசியிருக்கலாம்ல, அவர் என்ன செய்யலாம், தேவையில்லாத பேசியிருக்கலாம்ல. இதுலேருந்து என்ன தெரியுது, ஒரு மனிதர் ஷஹீதாயிட்டார், அதனால் நரகத்துக்கு போக முடியாது, போக மாட்டார், அல்ல அனுப்ப மாட்டான். ஆனால் சொர்க்கத்துக்கும் போக முடியாது, ஏன்னா தேவையில்லாதவர் பேசியிருக்காரு, தடுத்து நிறுத்தப்படுகிறார். இடையில என்ன செய்யப்படுறார், தேவையில்லாத பேசுகிறது எவ்வளோ ஆபத்தானதுங்கிறது நம்ம என்ன செய்யணும், தொடர்ந்து பார்த்து கொண்டே வருகிறோம். நாவை என்ன செய்யணும், அடக்கணும், நாவை பேணணும். இன்னொரு ஹதீஸில் வருது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதர் ஜிஹாதுக்கு போனார். எப்படி ஜிஹாதுக்கு வந்தார் அப்படின்னா, தாய் தந்தைகளுடைய அனுமதி இல்லாமல் ஜிஹாதுக்கு வந்துட்டார். அனுமதி கேட்டார், கொடுக்கல, உடனே என்ன செய்தார், அவர் வந்துட்டார். இத்தனைக்கும் வேறு சினிமா பார்க்க போகல, வேறு தப்பான காரியத்துக்கெலாம் போகல, அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாது செய்து ஷஹீதாகணுங்கிற ஒரு நல்ல நியத்தில் வந்தார். ஆனால் யார்கிட்ட பெர்மிஷன் வாங்கலை, பெற்றோர்களிடத்தில் அனுமதி வாங்கலை. இப்படி பெற்றோர்களிடத்தில் அனுமதி வாங்காமல் யாராவது ஷஹீதாக இருந்தால் இவங்களும் ஆராஃப் வாசி தான். இவங்க சொர்க்கத்துக்கு போக முடியாது, ஏன்னா பெற்றோர்களுடைய அனுமதி வாங்கலைங்கிற காரணத்தினால. நரகத்துக்கும் போக மாட்டாங்க, ஏன்னா அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதாக இருக்கிறாங்க. அப்படின்னா பெற்றோர்களுடைய அனுமதி வாங்காமல் ஷஹீதானாலே அவர் சொர்க்கத்துக்கு போக முடியாது. அப்படின்னா பெற்றோர்களுக்கு மாறு செய்தால், இந்த பெற்றோர்களுக்கு மாறு செய்வதை பற்றிலாம் வரல. பெற்றோர்களுக்கு மாறு செய்தால், பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகள் செய்யாமல் இருந்தால், அவர்களுக்கு நன்மை செய்யாமல் இருந்தால் அவங்களுக்கு என்னவாகும், அல்லாஹ் நம்ம பாதுகாப்பானாங்க. ஒரு சஹாபி வர்றாரு, ரசூலுல்லாஹி அவங்கள்ட்ட ஜிஹாதுக்கு நான் வருவதற்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ரசூலுல்லாஹி கேட்டாங்க, அஹய்யுன் வாலிதாக், உன் பெற்றோர்கள் ஹயாத்தாக இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆமான்னு சொன்னார். அப்படின்னா இப்போ ஃபீஹிமா ஜாஹித், அங்கே போய் ஜிஹாது பண்ணுட்டாங்க. நீ ஜிஹாது பண்ண வேண்டியது போர்க்களத்தில் அல்ல, உன் பெற்றோர்கள் விஷயத்தில் நன்மைகள் செய்து அவருடைய திருப்பொருத்தத்தை பெற்று அந்த ஜிஹாதை அங்கே போய் செய். அப்படின்னா பெற்றோர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை சாதாரணமானது அல்ல. பெற்றோர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை ரொம்ப ரொம்ப அவசியமானது என்பதை நம்ம முதல்ல விளங்கிக்கணும். ஒரு சஹாபி வந்தார், ஜிஹாதுக்கு அனுமதி கேட்டு வர்றார், நல்ல விஷயத்துக்கு அனுமதி கேட்டு வர்றார். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே மாதிரி கேட்டாங்க, பெற்றோர்கள் இருக்காங்களா? இருக்காங்க. நீ அவர்களை அளவைத்து விட்டு வந்தாயான்னு கேட்டாங்க. ஏன்னா அவங்க போகிறதுக்கு இஷ்டம் இல்லை, பிள்ளை போகிறதுக்கு இஷ்டம் இல்லை. அப்போ அழுது அவனை அனுப்பி வச்சாங்க, மனசு இல்லாமல். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அளவைத்து நீ வந்திருக்கிறாய், போய் அவங்கள சிரிக்க வைங்க.
இப்போ ஜிஹாதை விட மேலான அமல் எது? பிர்ருல் வாலிதைன், பெற்றோர்களுக்கு நன்மை செய்வது. பெற்றோர்கள் அழக்கூடாது. சில பேர் பெற்றோர்கள் மனசை புண்படுத்துறது, பெற்றோருடைய மனசை காயப்படுத்துறது. பெரும்பாலும் எப்போ காயப்படுத்துவாங்கன்னா கல்யாணத்துக்கு பிறகு. நம்ம பீவியுடைய சொல் கேட்டு பீவியை திருப்திப்படுத்தணும் அப்படின்னா ஒன்றும் நான் இருக்கணும் அல்லது அவங்க இருக்கணும் அப்படின்னு நிபந்தனை போடுவாங்க. தனி போன்னு சொல்லி வெளியேற்றுறது. நம்ம பீவி வெளியேற்ற மாட்டோம், வேறு வழி இல்லை, பிள்ளையெல்லாம் பெற்றாச்சு எங்கே அனுப்பா. அதனால் கடைசி நிர்பந்தத்திற்கு ஆளாகி விடுக்கிறாங்க. எங்கே அனுப்பி விடுக்கிறான்? எங்கெங்கே அனுப்புகிறான்? அது அந்த இடத்துக்கு என்ன பேர்? முதியோர் இல்லம். முதியோர் இல்லத்துக்கு அனுப்புகிறான். அதான் ஒருத்தன் கவிதை எழுதுனான். இல்லை, அதாவது அவனுடைய வீட்டுக்கு இல்லத்துக்கு பேர் அன்னை இல்லம். அவனுடைய வீட்டுக்கு என்ன பேர்? அன்னை இல்லம். ஆனால் அன்னை இருப்பதோ முதியோர் இல்லம் அப்படின்னு. ஆக இப்படிப்பட்ட நிலையில் நாம் என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். சில பேர்ட்டு நான் ஒரு ஆள்கிட்ட சொன்னேன், நம்ம மாணவர் தான், அவர்கிட்ட சொன்னேன், எப்பா பெற்றோர்கள் அழுகிறார்கள், நீ ஒரு ஆலிமாக இருந்து இப்படி செய்யலாமா? அவங்க அழுகை கண்ணீர் வடித்தால் என்ன ஆகும் உன்னுடைய நிலைமை அப்படின்ட்டு. போய் மன்னிப்பு கேளு, அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய் அப்படின்னு சொன்னப்போ அந்த பையன் சொன்னான், நீ எல்லாம் சொல்கிறதான் சரிதான், ஆனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டான். பெற்றோர்கள் மீது புகார் சொல்ல வர்றான் அவன். தெரியுதுல இந்த போக்கை பார்த்தா, ஸ்டைலை பார்த்தா, தாயின் மீது அவன் குற்றச்சாட்டுகளை சொல்ல வர்றான். இங்கேயும் காரணம் அங்கே பீவி தான். அப்போ அந்த தாய் என்ன பண்ணான்னு தெரியுமான்னு சொல்ல வர்றான். நான் சொன்னேன், அவன் என்னமும் செய்துட்டு போட்டோம், அதை பற்றி இங்கே பேச வச்சு. உன் தாய் என்ன செய்தாங்க, உன வேலை உனக்கு அநியாயமே செய்தாங்கன்னே வச்சுக்குவோமே, அநியாயமே செய்தாங்கன்னே வச்சுக்குவோமே. ஆனாலும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்ப்பு தாயின் பக்கம்தான் இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பெற்றோர்களை கவனிக்க வேண்டும், பெற்றோர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு ஒயின் நலமாக் ஒயின் நலமாக் ஒயின் நலமாக் 3 தடவை சொன்னாங்க. அந்த 2 பேரும் உனக்கு அநியாயம் செய்தாலும், அந்த 2 பேரும் உனக்கு அநியாயம் செய்தாலும், அந்த 2 பேரும் உனக்கு அநியாயம் செய்தாலும் அவங்களுக்கு தான் நீ உதவி செய்யணும்னு சொன்னாங்க. அப்போ அதிலேருந்து எந்த கேஸையும் 2 பேரும் விசாரிக்கணும். ஆனால் பெற்றோர்களா அல்லது மனைவியா என்று வரும் பொழுது அவங்க அநியாயமே செய்தாலும் நீ யாருக்கு தான் உதவி செய்யணுங்கிறாங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பிறகு இந்த கேஸை நம்ம விசாரணைக்கே என்ன செய்ய முடியாது, எடுத்துக்கொள்ள முடியாது. அதனால் நீ என்னவா இருந்தாலும் அதை பற்றி பேசாதன்னு சொன்ன. இதை நாம் விளங்கிக் கொள்ளணும், நாம் விளங்கிக் கொள்ளணும். ஆக பெற்றோர்களுக்கு மாறு செய்வது அது எவ்வளோ பெரிய பாவம் என்றால், அது எவ்வளோ பெரிய அநியாயம் என்றால், அது நம்மை சொர்க்கத்தை விட்டும் தடுத்து விடும். நீ பெற்றோர்களுக்கு மாறு செய்துவிட்டு ஜிஹாதிலேயே கலந்து கொண்டு ஷஹீதாக ஆனாலும் கூட என்ன செய்ய முடியாது, சொர்க்கத்துக்கு போக முடியாது. ஷஹீதான காரணத்தினால் வேணுமானால் நீ நரகத்துக்கு போகாமல் இருக்கலாம். ஆனால் பெற்றோர்களுக்கு மாறு செய்த காரணத்தினால எங்கே போக முடியாது. ஃபீஸபீலம் வஃபாத்தானா இப்படி, ஃபீஸபீல வஃபாத் ஆகாமல் பெற்றோர்களுக்கு நீ மாறு செய்தா அல்லாஹ் பாதுகாக்கும். நம்ம நிலைமை என்ன வாகும்? பெற்றோர்கள் மனசு திருப்தியாக இருந்தால் சக்கராத்து கஷ்டமாகிவிடும், களிமா வராது நாவில். அல்லாஹ் பாதுகாக்கணும். எனவே பெற்றோர்கள் விஷயத்தில் நான் ரொம்ப ஜாக்கிரதையாக என்ன செய்யணும், நாவை ரொம்ப அடுக்கணும். அல்லாஹ் பெற்றோர் விஷயத்தில் என்ன சொல்கிறான்? வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அல்லாஹ் விதித்து விட்டான். வகலா ரப்புக, ஜட்ஜ்மெண்ட் ஆயிடுச்சு. தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடியாவது நம்ம என்ன செய்யலாம், ஏதாவது வாதாடலாம். ஆனால் அல்லாஹ் தீர்ப்பு முடிச்சுட்டான். வகலா ரப்புக, அல்லாஹ் ரப்பு வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டான். என்ன பண்ணிட்டான்? அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது. இது முடிவான தீர்ப்பு. அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு. அதுக்கு அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும், உதவி செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டான். வகலா ரப்புக இம்மா யபலுகன்ன இந்தக அஹதுஹுமா அவ் கிலாஹுமா, உங்களிடத்தில் 2 பேருமே இருந்தால்
அவு கிலாகுமா, அல்லது ரெண்டு பேருமே இருந்தால், அல்லது யாராவது ஒரு ஆள் வயதான காலத்தில் உங்கள் இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னா, வலா தகுல்லஹுமா உஃபின், அவங்கள பார்த்து உஃப்புன்னு கூட சொல்லக்கூடாது. உஃப்புன்னா என்னங்க? சாதாரணமாக விளங்குறதுக்காண்டி சீ என்று கூட என்ன செய்யக்கூடாது. ஆனால் அசலில் உஃப்பு அப்படிங்கிறதுக்கு சீங்கிறது விளங்குறதுக்கு சொல்லப்பட்டது தானே தவிர சரியான மொழிபெயர்ப்பு அல்ல. அதாவது தாயின் மீது எரிச்சல் பட்டு சொல்லக்கூடிய எந்த சொல்லும் உப்பு தான். பெற்றோர்கள் சொல்லக்கூடிய நமக்கு எரிச்சலாக இருக்குது, எரிச்சலாக இருந்தால் கூட வாய் திறக்கக்கூடாது. நான் காக்க நான் என்ன செய்யணும்? அப்போ சீன்னு சொன்னாலே தப்பு. வலா தகுல்லஹுமா உஃபின் வலா தன்ஹர்ஹுமா, அவங்கள விரட்டக்கூடாதுங்கிறதல்ல, சீ என்று கூட சொல்லக்கூடாது. அவங்கள உதாசீனம் செய்யக்கூடிய எரிச்சல் அடையக்கூடிய வார்த்தைகளை என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. வகுல்லஹுமா வலா தகுல்லஹுமா உஃபின் வலா தன்ஹர்ஹுமா வகுல்லஹுமா கௌலன் கரீமா. இந்த ரெண்டு பேர்த்தையும் நம்ம கண்ணியமாக பேசணும். என்னம்மா போட்டு தொணன்னு வர்ற பேசுகிறோமா? பாப்பா அம்மா வயசான காலத்தில் தொணன்னு வர்றீங்க, பேசாமல் இருக்கிறேன் சொல்லமா? எரிச்சல் வரத்தான் செய்யும். ஆனாலும் கூட நம்ம என்ன செய்யக்கூடாது. வகுல்லஹுமா கௌலன் கரீமா வஹ்ஃபித் லஹுமா ஜனாஹல் துல்லி, அந்த ரெண்டு பேருக்கும் பணிவின் ரக்கையை விரியுங்கள் அப்படின்னு சொல்கிறோம். வஹ்ஃபித் ஜனாஹல் மினல் துல், இழிவின் அல்லது பணிவின் அந்த ரக்கையை நீங்கள் என்ன செய்யுங்க. ரப்பி ரஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா என்று என்ன செய்யுங்க, அவங்களுக்காண்டி துவா செய்யுங்க. ரப்பே, நான் சிறுவனாக இருக்கும் பொழுது என் மீது கருணை காட்டி என்னை வளர்த்து ஆளாக்கியார்கள், எனவே நீ அவர்களுக்கு நீ கிருபை செய்வாயா. ஒரு நாளைக்கு நாம் 5 வக்தில் ஓதணும், அல்லது குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது என்ன செய்யணும். ரப்பி ரஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா, ஹயாத்துலேயும் ஓதணும், ஹயாத்துக்கு பிறகும் என்ன செய்யணும். நீங்களும் நானும் சாலிஹான ஆள் அப்படின்னு எப்படிங்க முடிவு பண்ணுறது? சாலிஹான ஆட்கள் இருக்காங்கல்ல, சாலிஹானவர் சாலிஹான மனிதர் அப்படின்னு சொல்கிறோம்ல. சாலிஹான மனிதர்னா யார்? உமையு தஹில்லாஹ வர் ரசூல ஃபௌலாயிக மஅல்லதீன அன்அம அல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். 4 படித்தரங்கள் இருக்குது. முதலாவது நபிமார்கள், ரெண்டாவது சித்தீகீன்கள், மூணாவது சுஹதாக்கள், நாலாவது சாலிஹீன்கள், நல்லோர்கள், நாதாக்கள். இந்த சாலிஹான ஒரு ஆள் நீங்கள் நான் சாலிஹான ஆளா அப்படிங்கிறத தீர்மானிக்கணுமானா எதை வச்சு தீர்மானிக்கலாம்? ஹயாத்துடைய காலத்திலே தீர்மானிக்கலான்னு சொல்கிறான். எப்படி தீர்மானிக்கிறது? ஹதீஸில் வருது, ரசூலுல்லாஹி இதா மாத்தல் இன்சான் இன்கத்தாமலுஹு, ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவனுடைய அமல் அதோடு ஸ்டாப். மௌத்து வரைக்கும் தான் அமல் செய்ய முடியும். மௌத்து ஆகிட்டோம்னா அமல் செய்ய முடியாது. அமலுடைய வாசல் என்ன ஆகிடும்? அடப்பட்டு விடும். சில நல்லோர்கள் நாதாக்கள் மௌத்துக்கு பிறகு என்ன செய்வாங்க? அது கராமத்து, அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்த கிஃப்ட். சில பேர் கபூரில் தொழுதுகிட்டு இருக்காங்கல்ல, நபிமார்கள் கபூரில் தொழுகிறாங்க. அல் அம்பியா அஹ்யாவுன் ஃபி குபூரியும், நபிமார்கள் கபூரில் ஹயாத்தாக இருக்கிறாங்க. மேராஜுடைய ஹதீஸில் ராயித்து மூசா யுசல்லி ஃபி கபூரிஹி, மூசா நபி அலைஹிஸ்ஸலாமை நான் பார்த்தேன் கபூரில் தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. சில பேருக்கு தொழுகையின் மீது இஷ்கு, தொழுகையின் மீது அவ்வளோ பிரியம். அதனால் அல்லாட்ட கேட்பாங்கண்ணா, நான் மூத்தா போனாலும் கபூரில் என்ன செய்யணும், சொல்லணும் அப்படின்னு. நமக்கு இங்கேயே தொழுகை பாடாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது இல்லையா? வைநாள கபீரத்துன்னு ரொம்ப பாரமாக இருக்குது. இல்லல் ஹாஷினி, பயபக்தியுடையவர்களை தவிர. ஆனால் நல்லடியார்கள் மௌத்தானா நல்லவங்களாக இருந்தால் சொர்க்கம் கிடைக்கும்ல. ஹதீஸில் வருது, முன்கணிக்கையோட கேள்விக்கு சரியான பதில் சொல்லியாச்சுன்னா அவர் முதல் கட்டத்தில் வெற்றி பெற்றார். அப்போ அல்லாஹ் கபரை விசாலமாக்குவான், கபரை விசாலமாக்கிடுவான். எந்த அளவுக்கு விசாலமாக்குவான்? அவர் பார்வை எங்கே வரைக்கும் போகுதோ அந்த அளவுக்கு என்ன செய்வான்? விசாலமாக்கிடுவான். சொர்க்கத்தினுடைய கதவு திறக்கப்பட்டு விடும். எனவே அங்கிருந்து சுகந்தமான காற்று வீசிக்கொண்டே இருக்கும். சொர்க்கத்தினுடைய காற்று இந்த உலகத்திலேயே கபர்லேயே வீசிக்கொண்டு இருக்கும். அப்போ கபரை எப்படி ஆயிடும்? அவருக்கு சொர்க்கமாக ஆயிடும். மலக்குமார் சொல்லுவாங்க, நம் கனவுமத்தில் ஆரோஸ், புது மாப்பிள்ளை மாதிரி தூங்குப்பான், ராகத்தா எரின்னு இருக்கு.
புது மாப்பிள்ளை மாதிரி நீ தூங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தூங்கலாம்ல? துனியாவில் தான் அமல் செய்து கஷ்டப்பட்டு உழைத்து பாடுபட்டு நிறைய சவாபுகளை பெறணுங்கிறதுக்காக வேண்டி செய்தோம், வேலை செய்தோம். இப்போ அல்லாவே சொல்லிட்டான், இப்போ ஒன்றும் செய்வான் கபூரில், நீங்கள் என்ன செய்யுங்க, தூங்குங்க. அதுவும் எப்படி தூங்குங்க? நம்மத்தில் அரூஸ் புது மாப்பிள்ளை தூங்குற மாதிரி தூங்கணுமா. புது மாப்பிள்ளை தூங்கும் பொழுது சாந்தி முகூர்த்தம் முடிஞ்சு ரொம்ப சந்தோஷமாக ராகத்தாக தூங்குவார்ல, அந்த மாதிரி தூங்கு அப்படின்னு சொல்லப்படும். அப்போ அந்த மாதிரி ரெஸ்ட் எடுக்கக்கூடிய அந்த இடத்துல, ஓய்வாக தூங்கக்கூடிய வாய்ப்பும் வசதியும் இருக்கக்கூடிய இடத்துல சில நாதாக்கள் யாரெல்லாம் கபூர்லையும் எனக்கு தொழக்கூடிய வாய்ப்பு கொடு என்று கேட்டால், அப்போ அவங்களுக்கு சொர்க்கம் எப்படி, தொழுகை எப்படி ஆயிடுச்சு? எனக்கு உங்களுக்கு எப்படி தெரியாது, நீங்கள் எப்படி நாதாக்கள், சாதாரணமான மக்களுக்கு நான் சொல்கிறேன், தொழுகைனால எப்படி இருக்குதுங்க? ரொம்ப பாரமாக இருக்குது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, எனக்கு 3 விஷயம் எனக்கு பிரியமாக ஆக்கப்பட்டது. 3 விஷயம். 1 அத்தர், 2வது பெண்கள் மனைவிமார்கள் எனக்கு பிரியமாக எனக்கு பிரியம் சொல்லலை, பிரியமாக ஆக்கப்பட்டது. ஹுப்பிப இலைய அந்நிசாஉ, பெண்கள் எனக்கு பிரியமாக ஆக்கப்பட்டார்கள். பாவப்பட்டவங்க அவங்களுக்காக வேண்டி வாதாடக்கூடியவர்கள் உலகத்தில் யாருமே இல்லை. பெரும்பாலும் பெண்கள் அநியாயம் செய்யப்படுவார்கள். அதனால் அவங்க மீது உள்ள கருணையின் காரணமாக எனக்கு அந்த பிரியத்தை என்ன செய்யப்பட்டது. 3வது சொல்கிறாங்க, ஜுஇலத் குர்ரத்து ஐனி ஃபிஸ் ஸலா, என்னுடைய கண் குளிர்ச்சி தொழுகையில் ஆக்கப்பட்டதுங்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு தொழுகைங்கிறது எப்படிங்க? ராகத்தானது, அதுதான் அவங்களுக்கு கண் குளிர்ச்சி. அதே மாதிரி அந்த வழியில் வந்த நாதாக்கள் நல்லோர்களுக்கும் தொழுகை என்பது எப்படி இருக்காது? அயற்சியாக இருக்காது, களைப்பு, அதாவது பாரமாக இருக்காது. பின்ன எப்படி இருக்கும்? சாபித்துல் பன்னானி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களை கபூரில் அடக்கம் பண்ண பிறகு ஒரு ஆள் என்னுடைய பர்ஸு நான் கபூரில் குனியும் பொழுது விழுந்துருச்சு அப்படின்னு பின்னாடி கம்ப்ளைண்ட் பண்ணார். அப்போ அது எடுக்கணும் அப்படின்ட்டு. அப்போ அது எடுக்கிறதுக்காண்டி கபூரை தோண்டினாங்க. கபூரை தோண்டினா அங்கே கபூரில் எழுதி தொழுதுட்டுருக்கார் அவர், சாபித்துல் பன்னானி ரஹமத்துல்லாஹி. அதை எடுத்துகிட்டு கண்ணியமான முறையில் அடக்கம் செய்துட்டாங்க. அவங்க வீட்டில் போய் கேட்டாங்க, அப்படி என்ன அவர் எப்படி என்ன அமல் செய்தார், அவர் அல்லாட்ட ஏதாவது துவா கேட்டாரா என்று கேட்கும்போது அவங்க மகள் சொன்னாங்க, அவங்க ஒரு துவா கேட்டது எனக்கு தெரியும். என்ன துவானா, யாருக்காவது கபூரில் தொழக்கூடிய நசீபு கொடுக்குறதா இருந்தால் எனக்கு அந்த நசீபை கொடு என்று துவா செய்வார். எல்லாம் கபூல் ஆகிட்டான். ஆக சொல்ல வந்த விஷயம் என்னங்க? எங்கேயே போகுது பேச்சு பாருங்க. அது சரி, அது பொது தலைப்பு. இதுக்கு முன்னாடி எந்த விஷயம் சொல்லிட்டு இருந்தேன்? அது தொழுகை கண் குளிர்ச்சின்னா நாதாக்களை கண் குளிர்ச்சி. சொல்ல வந்தது அமல் முடிஞ்சிடும். இறந்து போயிட்டா அதோட அமல் முடிஞ்சிடும். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இதான் மாத்தல் இன்சானும் இன்கத்தா அமல். ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவனுடைய அமல் முடிஞ்சிடும், அதோட ஸ்டாப். ஆனால் 3 பேரை தவிர, 3 அமல்களை தவிர. 1வது என்ன அப்படின்னா, இல்முன் இந்த ஃபௌபி, பயன் தருகிற கல்வி. கல்வி பயன் தருகிற கல்விக்கு உதவி செய்தார். உஸ்தாதாக இருந்து ஓதி கொடுத்தாரு, படித்து கொடுத்தார். அது பெரிய மதரசா கட்டி அந்த கல்விக்காக வேண்டி அவர் என்ன செய்தார்? அந்த கல்வி ஸ்தாபனம் நடக்கிற வரைக்கும் காலமெல்லாம் அவருக்கு என்ன கிடைக்கும்? அந்த அமல் ஒரு தடவை தான் செய்திருப்பார், ஆனால் அவர் நன்மை வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி முராபித், இந்த ஹதீஸில் வருது. முராபித் அப்படின்னா எல்லை காவல் படையில் சேர்ந்து பணி செய்கிறார். எல்லை காவல் பணியில் ஒரு நாட்டினுடைய எல்லையை, இஸ்லாமிய நாட்டினுடைய எல்லையை பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியமான பணியில். அதில் அவர் ஷஹீதாகலை, ஆனால் அந்த பணியில் அவர் இருந்தாலே, வஃபாத்தானாலே கியாமத்து வரைக்கும் அவருக்கு சவாபு எழுதப்பட்டு கொண்டே இருக்கும். அந்த முராபித்து அந்த விஷயத்தில் வருது. ஒரு தொழுகையை முடிச்சுட்டு இன்னொரு தொழுகை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஒரு இபாதத்தை முடிச்சுட்டு அடுத்த தொழுகைக்கு ரெடியாக இருக்கிறார். அடுத்த தொழுகைக்கு அடுத்த இபாதத்துக்கு ரொம்ப ஆயத்தமாக இருக்கிறாருன்னா ஃபதாலிக்கும் ரபாத்துன்னு சொன்னாங்க. அதுவும் ரபாத் தான் சொன்னாங்க. ஆக 3 அமலில் 1 என்னது கல்வி, 2 சதகத்துன் ஜாரியா, நிலையான தர்மம் இல்லையா,
நிரந்தரமான தர்மம். மூணாவது என்னது? வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு, அதாவது பெற்றோர்களுக்கு துஆ செய்யக்கூடிய சாலிஹான பையன். அப்போ அதில் இந்த ஹதீஸில் என்ன தெரியுது? யார் பெற்றோர்களுக்கு துஆ செய்வாரோ அவர் சாலிஹ். வலதுன் சாலிஹுன், சாலிஹான பையன். சாலிஹான பையனுக்கு என்ன அடையாளம்? அவர் பெற்றோர்களுக்கு துஆ செய்கிறாரா அப்படின்னா அவர் யாரு தான்? சாலிஹான பையன் தான். இப்படின்னு யார் சொல்கிறா? ரசூலுல்லாஹி. அப்போ அதுலேருந்து என்ன தெரியுது? நாம் பெற்றோர்களுக்கு என்ன செய்யணும்? துஆ செய்யணும். ஹயாத்திலையும் துஆ செய்யணும், மௌத்துக்கு பிறகும் துஆ செய்யணும். ஆக சொல்ல வந்த விஷயம், பெற்றோர்கள் விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக நாம் கையாள வேண்டிய, ரொம்ப எச்சரிக்கையோடு கையாள வேண்டிய ஒரு விஷயம். கொஞ்சம் பிசகுனாலும் காரணம் தப்புனா மரணம் தான். எனவே பெற்றோர்கள் விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். எந்த அளவுக்கு அது சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா, அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாது பண்ணி ஷஹீதாக ஆனாலும் கூட இவர் பெற்றோருடைய சொல்ல கேட்கலன்னா, அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாது செய்வதற்கு பெற்றோருடைய அனுமதி இல்லாமல் போகக்கூடாது அப்படின்னா கொஞ்சம் கவனிச்சுக்கங்க. அதை விட வேறு என்ன அமல் இருக்குது இல்லையா? எனவே பெற்றோர்களுடைய அனுமதி இல்லாமல் நாம் என்ன செய்யக்கூடாது? ஜிஹாதுக்கே போகக்கூடாதுன்னு மற்றதை நீங்கள் விளங்கிக் கொள்ளணும். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானா. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த அமல் தான் பெற்றோர்களுக்கு அல்லாஹ்வுக்கு அடுத்தபடியாக நாம் செய்ய வேண்டிய கடமை யாருக்கு? அது பெற்றோர்களுக்கு என்பதை குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா தீர்ப்பே பண்ணிட்டான். எனவே அந்த நசீப் நமக்கு அல்லாஹ் தரட்டும். எனவே ஷஹீது ஆராஃப் வாசிகள் யார் அப்படின்னா, அதில் ஒரு சில பேரை பார்த்தோம்ல. இப்போ நம்ம பார்த்து கொண்டிருக்கிறது யாரை? அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாது செய்யறதுக்கு அனுமதி இல்லாமல், பெற்றோருடைய அனுமதி இல்லாமல் வந்து என்ன ஆயிட்டார்? ஷஹீத் ஆயிட்டார். இவர் சொர்க்கத்துக்கும் போக முடியாது, நரகத்துக்கும் போக முடியாது. இவரும் அஸ்ஹாபுல் ஆராஃப், இவர் ஆராஃப் வாசி தான். சொர்க்கத்துக்கு ஏன் போக முடியாதுன்னா பெற்றோர்களுடைய துஆவை வாங்கலை. நரகத்துக்கு ஏன் போக முடியாதுன்னா இவர் ஷஹீதாக இருக்கிறார். இப்போ கடைசியில் முடிவு என்ன? சொர்க்கத்துக்கும் போகாமல் நரகத்துக்கும் போகாமல் நடுவில் இருக்கிறாங்க இவங்களாம். ஒரு வகையில் என்ன அப்படின்னா, வேதனை இல்லை. நரகத்துக்கு போனதுன்னா வேதனை இல்லாமல் இருக்கிறாங்க. ஆனால் சொர்க்கவாசிகளை பார்த்து அவங்க ஜல்சா பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, சுகமாக இருக்கிறாங்க, ரொம்ப ஜாலியாக இருக்கிறாங்க, என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இவங்க அதை பார்த்தாலே கொஞ்சம் கஷ்டம் தானே, அதுவும் வேதனை தானே. ஒரு மனிதன் என்ஜாய் பண்ணுறான் அப்படின்னா அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்கலன்னு சொன்னால் அதுவே வேதனை தானே. அந்த அதாபு இருக்கும். அதில் நம்மளை பாதுகாக்கணும். சரி, இப்போ இந்த அஸ்ஹாபுல் ஆராஃபுடைய முடிவு என்ன? அல்லாஹ் கடைசியில் கொஞ்சம் காலம் அவன் போட்டு கொஞ்சம் ஒரு வாட்டிட்டு அல்லாஹ் என்ன செய்வான் பின்னாடி? ஏன்னா நரகத்துக்கு தான் அனுப்ப முடியாதுல்ல. அதனால் கடைசியில் என்ன செய்வான்? அது எப்போ அனுப்புகிறான்னு தெரியாது. அவங்களுடைய நிலையை பொறுத்து, அவங்களுடைய தரத்தை பொறுத்து அது உடனே அனுப்பலாம், அல்லது கொஞ்சம் காலம் கழித்து அனுப்பலாம், அது ரொம்ப காலம் கழித்து அனுப்பலாம். அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். நாம் சொர்க்கவாசியாக ஆகணும். அல்லாஹ் நம்ம தௌஃபீக் செய்வானாக. பிஹக்கி சய்யிதினா முஹம்மத் வ ஆலி சய்யிதினா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.